அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான தலைப்பு, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன நகைச்சுவை கதை. சின்ன கதை தான், லாங்காக இருக்காது, ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் அது ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கு. நேற்று நான் சொன்னேன் அப்படி. கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கணும், லைக் பண்ணணும், சிரிக்கணும். போலாமா? ரைட். இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட், ஒரு இடத்துல ஆள் அரவமே இல்லாத ஒரு ஸ்ட்ரீட்டு. ஆனால் வீடெல்லாம் இருக்கு, யாரும் நடமாட்டமெல்லாம் இல்லை. ஒரு ஆள் மட்டும் நடு ரோட்டில் நின்று வைக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான். நடு ரோட்டில் இன்னொரு ஆள் பெக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான். பார்த்தா ரொம்ப டீசெண்டாக இருக்கான். அவனை பார்த்து ஒரு மென்டல் மாதிரி யாருக்கும் சொல்ல முடியாது, சிரிச்சிட்டு இருக்கான். தூரத்தில் ஒருத்தர் வர்றாரு, அவர் பார்க்குறாரு. கிட்ட போகும்போது தான் அவருடைய ஃப்ரெண்டு சிரிக்கிறான்னு தெரியுது. அடையடே வேணுகோபால், என்னடா சிரிப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை சிரிக்கிறதுக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யார்? வேணுகோபால். வந்தால் சொல்கிறது, நீ சொல்கிறது ரொம்ப ரைட்டு. ரொம்ப நம்ம சிரிச்சிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய நீளம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெர்மன் நாட்டில் ஒரு லேடிக்கு 129 வயசு 68 நாள். அவ தான் கின்னஸ் புக்கில் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா இப்போ இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மா 102 வயசு வரைக்கும் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாங்களாம். 102 வயசு வரைக்கும். அப்புறம் அந்த அம்மா 90வது வயசுல 2 PhD வாங்கியிருக்காங்களாம். அப்புறம் அந்த அம்மா நிறைய யூனிவர்சிட்டிக்கு விசிட் போய் லெக்சர் கொடுப்பாங்களாம். கொடுக்குற லெக்சர் பூராமே நகைச்சுவையா இருக்க லெக்சரா இருக்குமா. அதனால அந்த அம்மா ரொம்ப ஃபேமஸ் இன் ஜெர்மனி. ஸோ அந்த அம்மா 109 years and 68 days இருந்திருக்காங்க. அது மெயினாக அவங்களுடைய மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க காம்ப்ளெக்ஷனே டிசீஸ் எல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு டிசீஸ் எல்லாம் இருக்கு. பட் அந்த அம்மா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அந்த வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. காரணம் நகைச்சுவை, சிரிச்சுட்டே இருப்பாங்க. லைஃப்பை டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. அவருக்கு நிறைய சந்ததியினர் இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த அம்மா இறக்கும்போது அந்த அம்மாவோட பேரன் பேத்தி, கொள்ளு பேத்தி, அவங்க பேரன் பேத்தி, இவங்க எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 380 பேர் கிட்டத்தட்ட இருந்தாங்களாமா. அவங்க எல்லாமே அந்த அம்மாவுக்கு இறக்கும்போது ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்களாம். எதுக்காக அப்படின்னு சொன்னா, இவ்வளோ இந்த வயசு வரைக்கும் பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு அந்த அம்மா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா சைக்கிளிங்கே அவ்வளோ வயசு பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த அம்மா நகைச்சுவையா பேசிட்டு இருந்ததுனால அந்த அம்மாவோட லைஃப் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா ஃபங்க்ஷனையும் நிறுத்தினா கூட அந்த அம்மா நகைச்சுவை நிறுத்தலை அப்படின்னு சொல்லி அவர் பேப்பரில் அப்படி படிச்சுட்டு அவர் சொல்கிறார், அவருடைய ஃப்ரெண்டு சொல்கிறார், அந்த மாதிரி நீங்கள் சிரிக்கிறதுலாம் தப்பு இல்லை, இட் இஸ் வெரி நைஸ் அப்படிங்கிறார். பட் சிரிக்கிறதுக்கு உண்டான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. யார்? நண்பர் கேட்குறாரு. அதுக்கு வேணுகோபால் சொல்கிறாரு, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. காலையில் நான் உள்ளுக்குள்ளே உட்காந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருந்தேன். காலிங் பெல் அடிச்சுட்டு வெளியில் வந்தால் பால்காரன் வந்தால் பாலை கொண்டு உள்ளே கொண்டு வச்சேன். அப்புறம் வேலைக்காரம்மா காப்பி போட்டு கொடுத்தது. காப்பியை குடிச்சிட்டு இந்த பக்கம் வரும்போது வேலைக்காரம்மா எதையோ எடுத்து இப்படி ஒளிச்சு வச்சுது. என்னடா ஒளிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அப்படி எட்டி பார்க்கும்போது அந்த அம்மா இடுப்புலேருந்து ஒரு சின்ன பாட்டில் எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் இருந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இல்லைங்கய்யா, பாட்டில் இதுக்கு தேங்காய் எண்ணெய் இந்த பாட்டில் ஊற்றுறேன். அந்த பாட்டிலே இருக்கட்டுமே, எதுக்கு இந்த பாட்டில் ஊற்றுறேன்? இல்லைங்கய்யா, அது பெரிய பாட்டிலாக இருக்கனால அதை கொஞ்சம் ஊற்றி வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால இந்த பாட்டிலில் வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறா. அப்படி ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லும்போது அந்த கையில் இருக்க பாட்டில், சின்ன பாட்டில் கை நழுவி கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோன்னா அது எங்கன்னா படிக்கட்டு கீழே விழுந்துருது. படிக்கட்டு கீழே விழுந்தோடனே இவன் அதை குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள எடுக்கிறதுக்குள்ள மேல இருந்து அந்த அம்மா வந்துடுறாங்க. யாரு? இவருடைய ஒய்ஃப் வந்துடுறாங்க.
உடனே இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அவசர அவசரமா கீழே விழுந்த பாட்டிலை மட்டும் எடுத்துட்டு அந்த பக்கம் நைஸா போயிடுது. அந்த அம்மா மேல மாடி படிக்கட்டு இருந்து இவரை கேட்குது, என்ன அங்க சத்தம், என்ன சத்தம் இந்த நேரம் அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. அதுக்கு இல்ல ஒன்றும் இல்லை, நீ பாட்டுக்கும் வேலையை பாரு, நான் பால் கொடுத்தேன், இப்போ அவங்க காஃபி கொடுத்தாங்க, காஃபி வாங்கி குடிச்சிட்டு நிற்கிறேன், ஒன்றும் நத்திங் இஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொன்னேன். பட் அந்த அம்மாவுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுச்சு. அப்பா அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே அதை தொடச்சிடலான்னு நான் குனியும் போது மறுபடியும் அந்த அம்மா கதவை திறந்துட்டு வந்துட்டாங்க. சரி, இனி தொடச்சோம்னா மாட்டிக்குவோம், அப்படியே சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி வேலைக்காரம்மா பண்ணான்னு சொல்லியிருக்கலாம், அப்பவே ஏதோ ஒன்று சமாளித்து இப்போ மாட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் நின்றுட்டு இருந்தேன். அந்த அம்மா வழக்கம் போல கட கட கடன்னு கீழே வந்தது, கடைசி படிக்கட்டில் கால் வச்சுது, அடுத்தது இந்த எண்ணெயில் கால் வச்சு நல்லா ஸ்கேட்டிங் ஆகி நேராக போய் செவுத்து மேலே டம்முன்னு மோதி அப்படி ரோல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அந்த வேணுகோபால் சொல்கிறாரு. அப்புறம் ஐயோ அப்புறம் அப்படின்னு, அப்புறம் என்ன, அந்த அம்மாவே எந்திரிச்சிருச்சு அப்படின்னா, அதெல்லாம் ரைட்டு, அந்த அம்மா எந்திரிச்சது ரைட்டு, கீழே விழுந்ததெல்லாம் ரைட்டு, ஒன்று பார்க்கலாம், நான் ஒத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வந்து நடு ரோட்டில் சிரிக்கிறதுக்கும் அந்த அம்மா கீழே விழுகிறதுக்கு என்னையா இல்லைல்ல, நீ அப்படியே சொன்னில்ல, அந்த அம்மா சிரிச்சு சிரிச்சு ஆயில் ஜாஸ்தி ஆச்சுன்னு சொன்னில்ல, ஒரு ஜெர்மனியில் இருக்க அம்மா, நான் சிரிச்சேன்னா ஆயில் கம்மி ஆயிடும்பா, வீட்டுக்குள்ள போய் சிரிச்சோன்னா ஆயில் கம்மி ஆயிடும்பா, அதனால வெளியே வந்து சிரிக்கிறேன்ப்பா அப்படின்னாரு. உனக்கு புரியலையே, நீ சொல்றது புரியல. இல்லைல்ல, அந்த அம்மா கீழே விழுந்தா நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே என்னால் சிரிப்பை அடக்க முடியல, அங்கே சிரிச்சோம்னா என்னுடைய ஆயுள் கம்மியாயிடுன்னு சொல்லி நான் வெளியில வந்து சிரிக்கிறேன், அதனால இப்போ வந்து நீ சொல்றதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் வெளியில வந்து நான் சிரிக்கிறதுக்கு காரணம் உள்ளே போனால் எனக்கு ஏதோ ஒன்று நடந்துடும், அப்புறம் ஆம்புலன்ஸ் 108 வரணும், கிரேஸு சிக்கலெல்லாம் ஆகிடும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதாவது அந்த அம்மா கீழே விழுந்ததெல்லாம் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இடுக்கண் வருங்கால் நகுகன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு துன்பம் வந்தால் நம்ம தாண்டா சிரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்தவனுக்கு இடுக்கண் வரும்போது இவர் சிரிக்கிறார். ஆக மொத்தத்தில் சிரிப்புங்கிறது சிரிப்பு தான். அந்த நகைச்சுவை இந்த இதில் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். அதுக்காக நீங்களே இந்த நகைச்சுவை உங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க, இது வந்து இந்த ஜோக்காகவே எடுத்துக்குவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.